ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விமென்ஸ் வேர்ல்ட் கப் இந்தியாவில் இப்போ நடந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்தியா ஆல்ரெடி 3 மேட்ச் முடிச்சிட்டாங்க. அதில் 2 வின் பண்ணி தேர்ட் எஸ்டர்டேஸ் மேட்ச் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹவ் லாஸ்ட். ஓவரால் இந்தியாஸ் கேம்பெயின் வந்து ரொம்ப நல்லாவே போயிருக்கு. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் 2 பேர் கூட சூப்பராக வின் பண்ணாங்க. நேத்து மேட்ச் குறிப்பா சொல்லணும்னா, டாப் ஆர்டர் நல்ல ஸ்டார்ட் இருந்தது. பட் மிடில் ஆர்டர் ஒரு கொலாப்ஸ் மாதிரி இருந்தது. 1 or 2 for 5 அந்த ரேஞ்ச்ல இருந்தப்பறம் அதுக்கப்புறம் வந்து ரிச்சா கோஷ் செம்மையா அடிச்சு கொடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. சப்போர்ட்டட் பை ஸ்னேஹ்ரானா அமன்ஜித் கவுர் டு சம் எக்ஸ்டென்ட். அந்த ஒரு ரெக்கவரினால இந்தியா ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பதிலுக்கு வந்து ஆட ஆரம்பிச்சப்போ சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. வோல்வாட் அவங்க ஒரு 70 சம்திங் ஸ்கோர் பண்ணாங்க. தட் வாஸ் a வெரி குட் இன்னிங்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க விக்கெட் வந்து இந்த இந்தியன் புது பவுலர் அவங்க சின்ன பொண்ணு, அவங்க பேரு என்னது, லைக் ஐ ஃபர்காட், கிராந்தி கவுட். அவங்க அந்த பவுல் சூப்பரா இருந்தது. அண்ட் ஒன் மோர் ஓப்பனர் அவங்க தான் எடுத்தாங்க. தட் வாஸ் ஒரு பிளைண்டர் ஆஃப் அ கேட்ச்னு சொல்லலாம். செம்ம ரியாக்ஷன் டைம், அது சூப்பரான கேட்ச். அதுவும் நல்லா இருந்தது. பட் சொல்லணும்னா இட் வாஸ் அ ஹார்ட் பிரேக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நடி டி கிளார்க் அந்த பிளேயர் வந்து சிங்கிள் ஹேண்டா மேட்ச் எடுத்துட்டு போய் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு நாக் அது அவங்களது. அதான் பாலா, உன்னோட ஒப்பீனியன் எப்படி? இந்தியா கேம்பெயின் எப்படி போயிருக்கு இது வரைக்கும்? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? ஆக்சுவலி இந்தியன் கேம்பெயின் வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து வி வான் குரூஷியல் சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஜெயிச்சோம் ஸோ ஃபார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் நேற்றுக்கு மிஸ் பண்ணிட்டோம். குரூஷியலாக இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷனை கேப்சர் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். ஒரு இந்தியன் ஃபேனாக ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நேற்றுக்கு மேட்சை பொறுத்தவரையும். பட் ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் ஆக்சுவலாக. இந்த மாதிரி சேசஸ் வந்து வெரி லைக்லி ஹேப்பன் உமன்ஸ் இதை பொறுத்தவரையும். 215 ஐசிசி டோர்னமெண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சேஸ் பொறுத்தவரைக்கும். இது ஒரு ஃபிஃப்த் ஹையஸ்ட் சேஸ் ஆக்சுவலாக பார்த்தா. அண்ட் அந்த டி ஓகே. கிளார்க் ஆடின விதம் இருக்கு பாரு, அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி நாக் ஆடினாங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் நான் பார்த்ததில்ல உமன்ஸ் இதில் பொறுத்தவரையும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ரிஷப் பண்ட் டாக்டிக்ஸ் தான் ரிச்சா கோஷ் ட்ரை பண்ணாங்க. அந்த டுவர்ட்ஸ் அந்த இவங்க கிரந்தி கவுட் வந்து ஒரு 6-4-6ன்னு அடி வாங்க ஃபர்ஸ்ட் 3 overs 47th ஓவர் பொறுத்தவரையும். அப்போ வந்து இவங்க வெயிட் பண்ணி இவங்க வந்து என்ன ரிச்சா கோஷ் வந்து லைக் அந்த சேம் பண்ட் டாக்டிக்ஸ் பண்ணாங்க. டிலேயிங் டாக்டிக்ஸ். இருந்தாலும் அவங்க டென்ஷன் ஆனாங்க அந்த டயத்தில். பட் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, கூலாரு நீ இது பண்ணலான்னு. அது அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக போயிடுச்சு. அவங்க போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனே அது சொன்னாங்க. அது அந்த டிலேயிங் டாக்டிக்ஸ் வந்து ஒர்க்ஸ் ஃபேவர்ஸ் ஃபார் அஸ். எங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் ரிலீஸாகவும் இருந்துச்சு அப்படின்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. காப் அண்ட் கம்போஸ்டாக இருந்தாங்க அந்த சேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னன்னா, ஏன் நேற்றுக்கு தோத்தோம்னா மெயினாக டியூ ஃபேக்டர். வைசாக்ல நமக்கு எப்போதுமே தெரியும், அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ரொம்ப டியூ அதிகமாக இருந்துச்சு. பால் ரொம்ப ஸ்கிட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களால அவனையே அந்த டி கிளார்க்கு சொன்ன விதமே, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஃபேஸ் பவுலர். கரெக்டாக அந்த ஃபேஸ் பவுலர் வந்ததுக்கப்புறம் அவங்க ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தீப்தி சர்மா பாவம், லைக் அவங்களோட 9 overs நல்லா போட்டாங்க. அந்த லாஸ்ட் ஓவர்ஸ் 10 runs 11 runs போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த டியூ இம்பாக்ட்னால. என்னை பொறுத்தவரை என்னன்னா, வி ஹேவ் 9 பேட்டர்ஸ் தேறி போயிட்டு இருக்காங்க. ஒன்லி 2 bowlers அந்த இதில் இருக்கிறதுனால 2 ஃபேஸ் bowlers தான் போயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நேற்றுக்கு அந்த டியூ ஃபேக்டர் எல்லாமே அவங்களுக்கு அட்வான்டேஜ். அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது எல்லாமே அவங்களுக்கு அட்வான்டேஜாக போச்சு. மேபி வி ஷுட் ஹவ் கண்ட்ரோல்டு. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிருக்கணும், அட்மித் நல்லா போட்டிருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் ஓவர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்தவரையும். அண்டு நம்ம வந்து ரொம்ப ஒன் டைமென்ஷனலாக இருக்குது நம்மளோட பவுலிங். ஃபேஸ் பவுலர் பொறுத்தவரையும் என்னன்னா, அண்ட் இவங்கள்ட்ட ஃபேஸ் அவ்வளோவா கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டாங்க. கிருத்திக் அவுட் பொறுத்தவரையும் சரி, ஈவன் அமன்ஜோத் கௌரும் நல்லா தான் இது பண்ணாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சீனியர் பிளேயர் ரேணுகா சிங் மாதிரி இதில் மிஸ் பண்ணுறோம். போன மேட்ச் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் ஸ்டில் பிகாஸ் ஆஃப் த காம்பினேஷன். ஏன்னா நம்மளோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. டாப் 3 நல்லா ஆடுறாங்க. குட் ஸ்டார்ட் வி ஆர் கிவிங். இன்னைக்குமே நல்ல ஸ்டார்ட் 55 for no loss ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 10 overs நல்லா ஆட்டு டக்குன்னு அப்படியே விக்கெட் போயிடுச்சு. ஒரு 150 140 6-7 விக்கெட்ஸ் போய். ஸோ இன்னைக்கும் வந்து ரிச்சா கோஷ் தான், ஸ்னேக் ராணா தான் ஒரு வைட்டெல்லாம் நம்மளை காப்பாத்தினாங்க. அமன்ஜோர் போன மேட்ச் அவங்க காப்பாத்தினாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் வந்து சம்வாட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க அவங்களோட இதுவும் சரி. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்னேக் ராணாவோட பவுலிங் என்ன ஒரு பவுலிங், எக்ஸ்ட்ராடனரி பவுலிங். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராடனரியா போட்டாங்க. அந்த ஓவர் ஸ்பின் இருக்கு பாரு, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தாரணியா இருக்கட்டும், அவங்களோட ஹைட் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஆர்ம் மாத்ராக்ஸ் இந்த சீசன்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் குரூஷியல். லெஃப்ட் ஆர்ம் மாத்ராக்ஸ் ஸ்பின்னர்ஸ் தான் குரூஷியல் இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க சோஃபார். நீ ஆஸ்திரேலியா உமன் வெஸ் பாகிஸ்தான் உமன் பார்த்தனா, அங்க பித்மோனியோட 100 தான் சேஃப் கார்ட் பண்ணிச்சு வித் லாஸ்ட் பேட்ஸ்மேன். அவங்களோட இம்பாக்ட்னால தான் ஜெயிச்சாங்க அவங்க. அந்த இல்லைன்னா அன்னைக்கே 130 போட்டிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பேட்டிங் இஷ்யூஸ் ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கு. பட் பவுலிங் வைஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்றாங்க. நமக்கு ஒரே ஒரு இஷ்யூஸ் என்னன்னா, ஸ்மிருதி மந்தனா வந்து லைக் இந்த இயர் சூப்பரா ஆடி இருக்காங்க. அவங்க இன்னும் வரல. ஹர்மன்பிரீத் கௌரும் எக்ஸ்ட்ராடினரி ஹோம் சீரிஸ். அவங்க ஒரு சீனியர் பிளேயர்ஸ், அவங்களும் இந்த டைட்டில் வந்து ஸ்டெப் அப் பண்ண வரணும். அண்ட் ஒரு 18 runs அடிச்சா ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் உமன்
ஸ்கோரிங் 1000 ODI ரன்ஸ் இன் கேலண்டர் இயர். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ம். ரெக்கார்டு இருக்கும். இப்போ அவங்க தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றாங்க. நீ கேட்டல நமக்கு என்ன போக போக என்ன கன்சர்ன். ஸ்மிருதி மந்தனாவும் இவங்க ஓபனர் பிரஜ்வால் அவங்க 2 பேரும் இருக்கிற போது நல்லா போயிட்டு இருக்கு. லைக் அவங்க வந்து மோர் தென் 6 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆர் 5.5 to 6 ரன்ஸ் மேல வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஒன்ஸ் வந்து அர்லின் டியோலும் இவங்களும் பார்ட்னர்ஷிப், ஸ்மிருதி மந்தனா இந்த 3 மேட்சும் பார்த்தா ஸ்மிருதி மந்தனா முன்னாடியே போயிடுறாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் என்னன்னா மிடில் ஃபேஸ்ல வந்து நம்ம வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பார்த்தா இவங்களோட ஸ்டாட்ஸ் பார்த்தா ரவால் டியோல் பார்ட்னர்ஷிப் பொறுத்தவரையும் 425 ரன்ஸ் 591 பால்ஸ்ல பேஸ் பண்ணிருக்காங்க 11 இன்னிங்ஸ்ல. வேற மந்தனாவும் டியோலும் ஆடினாங்கன்னா 338 ரன்ஸ் 317 பால்ஸ்ல. ஸோ ஸ்மிருதி மந்தனாவோட மிடில் ஓவர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. நம்மளோட வின்னிங்க்கும் அதான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஆஸ்திரேலியா தான் அவங்களோட ஃபேவரட் டீம் ஆப்போனன்ட். அவங்களோட நிறைய ஆமா, ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் ஷி வில் கம் பேக் இன் சண்டே. அதான் ஈவன் ஹர்மன் பிரீத் பார்க்கலாம். கௌரும் வந்து அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரே அடிச்சா ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா ஹர்மன் பிரீத் கௌரும் ஒரு 170 ரன்ஸ் அடிப்பாங்க இவங்களோட ஆஸ்திரேலியாவோட முன்னாடி. ஸோ பார்ப்போம் எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு. அதுதான் புரியுது. எனக்கு நம் இப்போ யா நீ இதெல்லாம் சொன்னதுனால எனக்கு பிரத்திகா ரவால் இருக்காங்களா ஓப்பனர், அவங்கள பத்தின ஒரு ஒரு கொஸ்டின் தான். ம், 3 மேட்ச்லயுமே பார்த்தோன்னா அவங்க 30 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கேம் பிளே பார்க்கும்போது ஸ்ட்ரோக் பிளே அவ்வளோ எலகண்டா இருக்கு. அவ்வளோ பார்க்க வந்து லுக்ஸ் பியூட்டிஃபுல் பாங்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் இருக்கு. அவங்க ரொம்ப கிளீனா இருக்கு. அவங்க ஷாட்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறாங்க. பட் அவங்க இன்னும் அந்த ஸ்டார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணுமா? ஏன்னா அது ஆஸ் அ ஓப்பனர் கன்வெர்ட்டிங் யூர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஹெல்பிங் த டீம் டு ஸ்கோர் பிக், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கரெக்ட். அவங்க அதுதான் அது நீ சொன்ன மாதிரி கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணேன். அவங்க ஸ்டார்ட்டை கண்டினியூ பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் வந்து அவங்க நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்றாங்க. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணக்கூடாது. அது இன்னும் கொஞ்சம் வந்து அதை பில்ட் பண்ணணும். அங்கே தான் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஷீ இஸ் வெரி குட் இன் ரொட்டேட்டிங், லைக் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் வந்து அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சிங்கிள்ஸ் இது அப்போ தான் டாட் பால் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். அவங்க வெரி குட் பிளேயர் ஆஃப் டிரைவ், ஸ்கொயர் டிரைவாக இருக்கட்டும், கவர் டிரைவாக இருக்கும், எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுறாங்க. பவர் பிளேல எக்ஸ்ட்ரா நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்க அடிக்கிறது. பட் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பால் அந்த மிடில் ஃபேஸில் வந்து கொஞ்சம் கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மிடில் ஆர்டர்ஸ் அந்த அவங்க ஈவன் ஜெமிமா ரோட்ரிகூஸும் அவங்களும் இன்னும் வரல ஃபார்முக்கு. வரல. அவங்களும் வரணும். ஸோ இவங்க எல்லாமே குட் பிளேயர்ஸ். ஆக்சுவலாக இந்த சீனியர் பிளேயர்ஸோட ரன்ஸ் மிஸ் ஆகுது. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எக்ஸாக்ட்லி. ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்னேக் ராணாவா இருக்கட்டும், இவங்கள அமன்ஜோத் கோரா இருக்கட்டும், ரிச்சா கோஷ் தான் நமக்கு ஒரு சர்வைவர் எக்ஸ்ட்ராடனரி. நான் போன வாட்டியும் அந்த பாகிஸ்தான் மேட்ச்லயும் அந்த லாஸ்ட் 20 பால்ஸ் 35 ரன்ஸ் அடிச்சு காப்பாத்தினாங்க. நேத்திக்கும் அதே ஆமா. மாதிரி காப்பாத்தி இது பண்ணாங்க. அதுதான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணணும். மேபி வந்து இட்ஸ் டைம் டு திங்க் இன்னொரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு பவுலர் தேவைப்படுதா, ஃபேஸ் பவுலர் தேவைப்படுமான்னு யோசிக்கணும். ரேணுகா சிங் மாதிரியான ஒரு பவுலர் யூஸ் ஆகும், இல்லை அருந்ததி அவங்களோட இது எப்படி இருக்கு, இன்ஜுரி கன்சர்ன் எப்படி இருக்குன்னு அதை செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வி கரண்ட்லி இந்த தேர்ட் பொசிஷன். ஸோ நமக்கு இனிமே ஆமா. வரப்போகிற மேட்ச் ரொம்ப க்ரூஷியல் மேட்ச். ஆஸ்திரேலியாவோட சண்டேவா இருக்கட்டும், நெக்ஸ்ட் நியூசிலாண்டோட இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், இங்கிலாந்து. ஈவன் பங்களாதேஷ் தேர் ஸ்பின்னர்ஸ் ஆர் வெரி குட். பவுலிங் வைஸ் தேர் டூயிங் கிரேட். ஒன்லி அவங்களோட இதில் வந்து பேட்டிங் தான் அவங்களுக்கு கன்சர்ன், லைக் பாகிஸ்தான் மாதிரி. ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தா நமக்கு ஹை சான்சஸ் ஆர் தேர். இந்த வேர்ல்டு கப் பொறுத்தவரையும் வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஆஸ்திரேலியா தான். எந்த டீம் ஆஸ்திரேலியா அடிக்கணும்னு கேட்கறதுல வந்து இந்தியா தான் ஹை சான்சஸ் இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கிலாண்டா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும். எல்லா டீமுக்கும் என்ன பிரச்சனைனா அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கு இந்த இதை பொறுத்தவரையும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு குட் பேட்டிங் ட்ராக் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மேபி இண்டோர்ல ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் குட் பேட்டிங் ட்ராக்னு நான் நினைக்கிறேன். வி ஆர் த ஒன்லி டீம் ஃபார் எவரி ஒன் இன்ஃபர்மேஷன் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட 300 ரன்ஸ் அடிச்ச ஒரே டீம் நம்ம தான். அவ்வளோ பெரிய கரெக்ட். டாமினேஷன் டீம் ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீம் பொறுத்தவரையும். கரெக்ட். கரெக்ட். மோர் கரெக்ட். தென் கரெக்ட். மென்ஸ் டீமோட, அந்த பழைய காலத்து ரிக்கி பாண்டிங் தலைமையில் இருந்த டீமோட இவங்க ரொம்ப டாமினன்ட் டீம். எக்ஸாக்ட்லி. ட்ரூ. ட்ரூ. எனக்கு இன்னொரு கொஸ்டின். இப்போ இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு பிளேயர்ஸ் பத்தினது இல்ல. இப்போ கூகுள் ஜெமினியோட இன்டகிரேஷன் ஃபார் பிச் ரிப்போர்ட் இந்த விமன்ஸ் வேர்ல்ட் கப்ல புதுசா இன்டகிரேட் பண்ணி நடக்குது இல்லையா? அது உன்னோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா நான் இந்த லாஸ்ட் மேட்ச் இது பார்த்தேன். அது பார்த்தா ரொம்ப ஜெனரிக்கா சொல்லுது. அந்த அந்த ஒரு அந்த இந்த நுவான்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் சொல்ற நுவான்சஸ் வந்து அது சொல்லல. இது ஆமா, வந்து பிளாட்டா இருக்கு, ஒரு பேட்டிங் பாரடைஸா இருக்கு அப்படின்னு சொல்லுது. நம்ம அது ஹியூமன்ஸ்
அதுதான் நான் சொல்றேன்ல, ரொம்ப ஜென்ரிக்கா தான் இருக்கு. நானும் பார்த்தேன். அதோட சொல்றதுக்கும் மேட்ச் நடந்து போன விதத்துக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இந்த ப்ராப்ளம் என்னன்னா டேட்டா இன்புட்ஸ், அது என்ன பாஸ் டேட்டா என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி சொல்றது. அதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஒரு பிளேயர்ஸ்க்கு தான் தெரியும். கிரிக்கெட் பிளேயர் ஆடினவங்களுக்கு தான் அந்த பிச் எப்படி இருக்கு, வேர் அண்ட் டியரா இருக்கா, என்ன இது ஒரு பெல்டரா இருக்கான்றது. நீங்க அதே இது பார்த்தோன்னா மித்தாலி ராஜ் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. சூப்பரா வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பவுலர்ஸ்க்கு ஸ்விங்கர். இம்பார்ட்டன்ட். ஆமா. அண்ட் மோர் தென் வந்து என்னன்னா, நேத்திக்கு மேட்சே பார்த்தோன்னா இவங்க வந்து மேரிசன் கேப் அவங்க வந்து நிறைய ஸ்விங் பண்ணாங்க. நம்ம பீப்புள் வந்து சீம் நிறையா பண்ணோம். ஸோ சீம் பண்ணதுனால விக்கெட்ஸ் அதிகமாக டக்குன்னு விக்கெட் எடுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளால பவுன்ஸ் அவங்க அடிச்சு டி கிளர்க் ஒரு 6 அடிச்சாங்க அந்த ஆமா. பவுன்சர் பால்ல. ஏன் நம்மளால அந்த பவுன்ஸ் எஃபெக்டிவா போட முடியலன்னா, நம்ம கிட்ட ஷப்னைம் இஸ்மாயில் முன்னாடி இருந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது இந்தியன் உமன்ஸ் டீம். அந்த ஃபேஸ் கொண்டு வர முடியல. ம். நம்ம கிட்ட ஃபேஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ வி ஷுட் டார்கெட் மோர் ஆன் வைடர் லெங்க்த்ல நம்ம ட்ரை பண்ணணும். அது வந்து புரியுது, அது வந்து இருந்தா ரொம்ப வைட்டலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னைய பொறுத்தவரையும் புரியுது. உன்னோட இது என்ன? யாரு ஃபைனல் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற? யார் உன்னோட ஃபோர் ஸ்பெஷலிஸ்ட்? டக்குன்னு சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் என்னோட டாப் 4 சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்வியஸ்லி இந்தியா. அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஆப்வியஸா இந்தியா வின் பண்ணணும். இந்தியா வின் பண்ணா ஐ பி வெரி ஹாப்பி. ஏன்னா விமன்ஸ் கிரிக்கெட் என்ன சொல்றது, இப்போ இட் ஹஸ் ஸ்டார்டட் கெட்டிங் த அட்டென்ஷன், எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு மொமெண்ட் அப்படிங்கறது ஒண்ணு வந்து மென்ஸ் வேர்ல்ட் கப்க்கு நடந்தது இல்லையா, இன் 1983 அண்ட் இன் 2011. அந்த மொமெண்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் உமன்ஸ் வேர்ல்ட் கப் டு ஹேப்பன். ஏன்னா அது நடந்தாதான் வில் சி லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் கமிங் இன். இப்போ ஐபிஎல்னால வராங்க, பட் அது ஐபிஎல்காக ஆயிடக்கூடாது. நான் இந்தியாக்காக ஆடணும், வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன், இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், இட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். கபில் தேவை பார்த்து அத்தனை பிளேயர்ஸ் வந்தா மாதிரி, ஹர்மன் பிரீத் கௌரியும் இல்ல வந்து ஸ்மிருதி வர மந்தனா ஆரம்பிச்சிட்டாங்க. மாதிரி, ஜெமைமா ரோட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த ஒரு வேர்ல்ட் கப்புங்கிறது ஒரு ஐசிங் அந்த கேக் மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்ட். என்னோட சி ஆசை. அதுதான் நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஆல்ரெடி நமக்கு வந்து உமன்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்க அதிகமா ஆயிட்டாங்க. அண்ட் ஆமா. லாஸ்ட் நெக்ஸ்ட் 3 மேட்சஸ்க்குள்ள டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல் சோல்டு. நம்மளுக்கு வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து வாட் ஷீ இஸ் ஏர்னிங் ஃப்ரம் த கிரிக்கெட் நம்ம பிசிசிஐ இதில் மற்ற டீமோட மென்ஸ் டீம் கூட அந்த லெவலுக்கு வாங்குறது இல்லை. ஸோ த கிரிக்கெட் இன் ஓகே. உமன்ஸ் இஸ் ஆல்ரெடி க்ரோன். கரெக்ட். அண்ட் இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோன்னா இன்னும் ஒரு வேற லெவல் பீக்கு இதாயிரும், அட்டைன் ஆயிரும்ங்கிறது வருது. எனக்கும் ஃபேவரட் இந்தியா தான், வேற எந்த இதுவும் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் நீ சொன்ன 3 டீமுக்கு பதிலாக லைக் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா வில் பி ஷுர். அவங்க தான் டஃப். ஆஸ்திரேலியா ஜெயிக்க போறவங்க தான் கப்படிக்க போறாங்க என்னை பொறுத்த வரையும். ஃபைனல் வில் பி ஐ எக்ஸ்பெக்டிங் ஆஸ்திரேலியா விஸ் இந்தியா. ஐ ஹோப் இந்தியா வில் வின். அந்த இது இருக்கட்டும். ஐ திங்க் இவங்க வந்து இங்கிலாந்து வந்துருவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வில் கம் அப். நேற்றுக்கு மேட்ச் ஆடினது அவங்களுக்கு செம கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். நியூசிலாந்து இன்னைக்கு தான் கண்டிப்பா. இப்போ இந்த சோஃபி டிமெண்ட் மட்டும் தான் ஆடுறாங்க, மற்ற யாரும் பெருசாக பண்ணுறது இல்லை. ஸோ அதனால ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா வில் கம் இன் நம்பர் 4 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் வில் லெட்ஸ் சி. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களோட தாட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல.